பின்பற்றக்கூடிய எந்த ஒரு சகோதரனுக்கு அந்த நிலை வரக்கூடாது. இந்த அக்கிரம காரணங்களை தோல்விச்சு காட்டணுங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கிறோம். அதுல மாற்றுக்கிறது இடம் கிடையாது. அதுக்காக நம்ம துவா செஞ்சோம், யா அல்லாஹ் இவனுங்களை வெளிச்சம் போட்டு காட்டணும். வார்த்தை நமக்கு அந்த அளவுக்கு வருது, பேச முடியல, அந்த அளவுக்கு மனசுல வேதனை, அவ்வளவு தூரம் நோக்கடிச்சிருக்காங்க. ஏன்னா நான் என்னை பத்தி சொல்ல போனா நான் மட்டும் இல்ல, எங்க குடும்பத்திலே கிட்டத்தட்ட ஒரு 2-3 தாயிகள் இருக்கிறோம். ஒரு அண்ணன் தம்பியில சேர்ந்து எல்லாமே தாயிகள், ஒரு மௌலவி குடும்பம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நாங்க குடும்பத்தோட சேர்ந்து உழைக்கிறோம். ஆனா இருந்த போதும் கூடியும் மனசு நொந்து வேதனைப்பட்டு ரப்பிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பிரார்த்தனையினுடைய பலனா இந்த உள்ள குமரெல்லாம் எங்கடா கொட்டுறதுன்னு அல்லாட்ட வந்து நம்ம பிரார்த்தனை செஞ்சோம். இதோ உன்னோட கடந்த காலத்துல இருந்து கஷ்டப்பட்ட அதுல பங்கு நிறைஞ்சவங்க இருக்காங்கல்ல, அந்த பங்கு இருக்கிறவங்களே உங்களுக்கு நியமிச்சுடுறோம், அங்க நீங்க சொல்லுங்கிற மாதிரி அல்ல நான் அதனுடைய விளைவுதான் உங்களை சந்திக்கிறேன் நான் நினைக்கிறேன். நான் ஒரு வேலை இருந்தா பாருங்க, இது மார்க்க விஷயமா, இது ஜமாத் விஷயமா, இத ஒரு பெரிய விஷயமா நீ சொல்றேன்னு சொன்னா, நீ ஜும்மா மேடையிலன்ட்டு அல்லாஹ்வுடைய ஆலயம் காபத்துல்லாஹ் விட ஒரு சகோதரனுடைய மானம் பெருசுன்னு சொல்றையே, உனக்கு இதுக்கு தகுதி இருக்குதான்னு நான் கேட்கிறேன். நீ இந்த பயான் நீ பண்ணக்கூடாது. இந்த பயான் நீ பண்ணனா ஒரு காலம் வரும், மக்கள் எல்லாம் திறந்து உனக்கு சட்டையை பிடிச்சு உதைப்பாங்க. உனக்கு தகுதி இல்ல. நீ சொன்னேன்னு சொன்னா அதுக்கான முகாந்திரம் உருவாயிட்டு இருக்குது. தமிழகம் போறான், அதை நீ மனசுல வச்சுக்க. உன்னுடைய நிலைக்கு முடிவு கட்டுறதுக்கு ஒரு முகாந்திரம் மிகப்பெரிய அளவில் உருவாயிட்டு இருக்குங்கிறதுக்கு நீ வச்சுக்க. ஒவ்வொரு சகோதரனுடைய பாதிப்புக்கு ரஹீம் பாயா இருந்தாலும் சரி, முக்தார் பாயா இருந்தாலும் சரி, யாராருக்கெல்லாம் நீ அநீதி பண்ணி இருந்தாலும் சரி, எம் மூலம் தான் உனக்கு கிளைமேக்ஸ் வச்சுக்க. கிளைமேக்ஸ் எம் மூலம் தான் உனக்கு அல்லாஹ் வச்சிருக்கான். ஒரு மிகப்பெரிய ஒரு யானைக்கு வந்துட்டு சின்ன எறும்பு விட்டு அல்லாஹ் க்ளோஸ் பண்றான் பாரு, அப்படி தன்மை வச்சிருக்கான் பாரு, அந்த தன்மை எம் மூலமா தான் உனக்கு ஏற்படுது. ஏன்னா என்னங்கையே சொல்லிட்டேன், உன்னை நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டேன். எப்படி விடமாட்டேன்னு சொன்னா ஜீர்ணிக்க முடியலீங்க, பட் என்னால பேச முடியல, அந்த அளவுக்கு எனக்கு மனசு வேதனையா இருக்கு. வார்த்தை சொல்றாங்க எந்த அளவுக்கு தெரியுங்களா, ரொம்ப ரொம்ப கவலையா இருக்குங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிற சகோதரர்கள் அத்தனை பேரும் அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்றாப்ல, என்னோட சகோதரனுக்கு நேற்று வரை எங்களோட இருந்து ஜமாத்துல செயல்பட்ட ஒரு சகோதரன் இந்த ஜமாத்துக்காக மாடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு வருவாப்லங்க, குர்பான் கொடுக்கறதுக்காக நம்ம ரஹீம் பாய். ஆமாங்க, உடம்புல அந்த மாட்டுகளை கழுவக்கூடிய நேரத்தில் சாணி எல்லாம் மேல படிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் ஜமாத்துக்காக கஷ்டப்பட்டிருக்காரு. நீ சொகுசான நிலையில இருந்தப்ப கூட அவரு கடினமா கஷ்டப்பட்டிருக்காரு. அப்படி கஷ்டப்பட்ட ஒரு சகோதரனை நீ சொல்ல வரும்போது சொல்றாப்ல, ஒரு நம்ம சகோதரனை எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கையாலையும் ஒரு வாயாலையும் ஒரு நாவினாலையும் எந்த ஒரு சகோதரன் இருந்து பாதுகாப்பு பெறானா முஸ்லீம்கள்லயே மிகச்சிறந்த முஸ்லீம் அவன் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் உனக்கு விளங்காம போச்சா நான் கேட்கிறேன். இல்ல இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ இப்ப ஏற்பட்ட ஆணவமான வார்த்தை நீ சொல்ற, கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நீ சொல்ற, அல்லாஹ் இருக்கிறாங்க அச்சம் இல்லையா சொல்றாப்லீங்க. ரஹீமுக்கு நான் வச்சன்ல ஒரு செக்கு, நான் கொடுத்த பத்தியா ஒரு டென்ஷன், ஒரு நெருக்கடி, அந்த மாதிரி ஒரு நெருக்கடிய உனக்கு கொடுத்தேன்னு சொன்னா நீ தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிடுவானுங்கிற அளவுக்கு சொல்றானுங்க வார்த்தைய. அகம்பாவமான வார்த்தை சொல்றாங்க. என்னன்னு, நீ தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்கிறான். எந்த குஃபர்ல இருந்து எந்த இணை வைத்தல இருந்து நம்ம வரணும், நிரந்தர நரகத்திலிருந்து வரணும்னு தௌஹீதுக்கு வந்து இத மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோமா? ஒரு தௌஹீது சகோதரனை, ஒரு தாயிய நீ தூக்கு போட்டு தற்கொலை பண்ற நிலைமைக்கு நான் கொண்டு போய் விட்டுருவேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ஆலயத்துல சொல்றான். இவன் எனக்கு இந்த இடத்துல மரியாதை கொடுக்கறதுக்கு என்னால முடியலைங்க. எனக்கு மனசு அந்த அளவுக்கு நோகடிச்சிட்டான். நோகடிச்ச காரணத்துக்காக வாடா போடான்னு சொல்றது, அதை விட கேவலமா சொல்லான்னு வருது. அல்லாஹ் காப்பாத்துறான் அந்த நிலையில இருந்து. அப்படி சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை போடும்போது ஈக்கத்தின் மீது நீங்க வெறிகொண்டு இந்த நீங்க சார்ந்திருக்கிற அமைப்புல அந்த பதவியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக, உங்களுக்கு ஒரு அந்தஸ்து வேணுங்கிறதுக்காக ஒரு சகோதரனை இப்பேற்பட்ட விஷயத்துல எப்படி சொன்னா, உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு சகோதரன் வந்து நோய்வாய்ப்பட்டு மவுத்தா போயிட்டாப்ல இயற்கையானு சொல்லி ஒரு வதந்தியை சொல்லி விட்ட மாதிரி அவர் தானா விலகி ஜமாத்துல சில பிடிக்காம போயிட்டாருன்னு சொல்லிட்டு நீ பிறகு சொல்ற, இதுக்கு சமம் இல்லையா நீ சொல்லக்கூடிய வார்த்தை? நான் தான் அவனை கொலை பண்ணனேன்னு சொல்றேன். நீ அந்த மாதிரி தானுங்க, நான் தான் அவனை கொலை பண்ணனேன், இனி என் விஷயத்துல நீ ஓவர் டேக் பண்ணா உன்னை நான் கொலை பண்ணுவேன், உன்னை நான் உயிரோடு விட மாட்டேன், அது உங்கையிலேயே உன்னை கொலை பண்ண வைப்பேன், தூக்கு போட வைப்பேன்னு சொல்லி நீ சொல்றேன்னு கேட்டா, சகோதரர்களே இந்த கேசட்டை கேட்கறவங்க யாரா இருந்தாலும் சரி, இதையும் கேட்டுட்டு இவனெல்லாம் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர்னு நீங்க ஏத்துக்கிட்டு இவன் கூட இருந்து நீங்க செயல்பட விரும்புறீங்களா? இவனை நீங்க ஏத்துக்க போறீங்களா? நான் கேட்கறேன். நான் இவன் நீங்க ஏத்துக்க போறீங்களா? இல்ல இவனை போல ஒரு நல்ல ஆளு வேற யாரும் இல்லன்னு நீங்க சொல்லி வாதிட போறீங்களா? நீங்க என்னத்த சொல்ல போறீங்கன்னு நான் கேட்கறேன். அல்லாஹ்வுடைய ஆலயத்துல வச்சு ஒரு மூமினை தற்கொலை பண்ற நிலைக்கு கொண்டு போய் விடுறான்னு சொன்னா எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் இது. எந்த அளவுக்கு நல்ல எண்ணமும் நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தோமா அத்தனையும் தவிடுபடியாயி அடுத்து சமாதானத்துக்கு கூப்பிடுறப்ப கூட என்னால வந்து உட்கார்ந்து பேச முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு நிலைக்கு நீ உருவாக்கினையே. இந்த நிலைக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு பாடத்தை வந்து உனக்கு கூடிய விரைவில் தருவான். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. நடுநிலையாளர்களும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் இந்த அக்கிரமக்காரர்களுடைய நிலைப்பாட்டுகளை யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா தெரிஞ்சு. நூறுல மீன் வந்து பினாமியா தான் அமீரா இருக்கிறாரே தவிர இன்னும் வந்து டைரக்ஷன் எல்லாம் முஸ்தபா கமால் தான். எப்படி சொல்றீங்க? அதாவது இவருடைய முஸ்தபா கமாலுக்கு வந்து பிரச்சனை எல்லாம் நிறைய வந்திருக்கு. சிபிசிஐடி வந்து கண்காணிக்கிறாங்க.
இவர்கிட்ட எப்படி பணமெல்லாம் இவருக்கு வந்து சேர்ந்திருக்குங்கிறதெல்லாம் புலனாய்வுத்துறை வந்து ஆராய்ச்சிட்டு இருக்கு. நான் வந்து 2 ரசீதை எடுத்துட்டு முஸ்தபா கமால்கிட்ட கேட்கிறேன், ஏனுங்க ஒரே சீரியல் நம்பர்ல ரசீது அடிச்சிருக்க, இது என்னன்னு கேட்கும்போது அது அப்படித்தான், நாங்க எல்லாம் கணக்கு காட்ட வேண்டியது இல்ல அப்படின்னு. சந்தா ரசீது அப்படித்தான் ஒரே நம்பர்ல 2 அப்படித்தான் இருக்கும்னு சொன்னது யாரு? முஸ்தபா கமால். அப்ப ஐயூபா அதுல ஐயூபு இருக்காப்ல. ஐயூபு இருக்காப்ல. அல்லாம சத்தியமா உங்களுக்கு சொல்ல முடியும்? எல்லாமே சத்தியமா நான் சொல்ல முடியும். எவ்வளவு கூட்டத்திலையும் சொல்லுவீங்க? எந்த கூட்டத்திலும் எங்க வேணுமானாலும் வந்து சொல்லுவோம். அதாவது முஸ்தபா கமால் ஐயூப் மேல ஒரு நன்னம்பிக்கை இருந்துச்சு பொதுவாவே. அதனால நிறைய பேர் பணத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் நீங்க முஸ்தபா கமால்ட்டையோ ஐயூப்டையோ 100 மட்டும் கொடுக்கணும்னா அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய போக்குகள் சரியில்லை, அவங்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லை. பின்ன கணக்குகள் கேட்டா அது வந்து நாங்க பொதுவா சமர்ப்பிக்க மாட்டோங்கிறாங்க. பல தடவை கேட்டிருக்கீங்க. நான் கேட்கல, பொதுவா இவங்க கேட்கறாங்க. மக்கள் கேட்டு இவங்க சமர்ப்பிக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்புறம் வந்து இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் உட்கார்ந்துட்டு அவங்க தான் மசூரா பண்ணிக்கணும், குடும்ப சொத்து மாதிரி. ஆமா, அவங்க தான் பண்ணிக்கணும், அவங்க தான் ஒரு சீக்கிரட்டா பேசிட்டு புடிச்சிட்டு அப்படி இருக்கிறாங்க. நம்மளாம் உழைப்பு, நம்ம பணம் கொடுக்கணும். இதோட நீங்க வந்து தௌஹீது சிந்தனைக்கு வந்து இதை தொடர்பு வந்து சுமார் எத்தனை வருஷம் இருக்கும்? நான் வந்து 1986 இருந்து தௌஹீத் சிந்தனை. முஜாஹிம் பள்ளியில யார் இமாமா இருக்கும்போது? மாஜித் சாஹிப் இருக்கிறப்ப. அதுக்கடுத்து யார் இருந்தா? மாஜித் சாஹிப்புக்கு அடுத்தது வந்து நீங்க தான் நினைக்கிறேன், ஃபிர்தௌசி தான் நினைக்கிறேன். அப்பவே நீங்க இருக்கிறீங்க. ஆமா. அப்ப அந்த மாஜித் சாஹிபுடைய காலத்துல ஆரம்பத்துல தௌஹீத் ஒரு 4-5 வருஷமா வளர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல இந்த முஸ்தபா ஐயூப் இவங்க எல்லாம் ஏதாவது ஃபீல்ட்ல இருந்தாங்களா? இல்ல, நான் பார்த்தது இல்ல. எந்த ஃபீல்ட்லயும் இல்ல. அப்போ உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பேர் வந்தவங்க தான்? ஆமா, உங்க காலகட்டத்தில் தான். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஐயூபை பாக்குறது வந்து ஒரு நாள் நீங்களும் ஐயூபை உட்கார்ந்து ஒரு விவாதம், ஏதோ ஒரு சந்தேகம் வந்து உங்களை கேட்கிறேன். குறுகுசான பல கேள்வியை கேட்டு ஒரு தெளிவாகிட்டு இருக்காரு. நம்மள வந்து கேள்வி தெளிவாகிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த தௌஹீத் சிந்தனைக்கு ஐயூப் வர்றாரு. அப்பதான் பாக்கிறேன். பள்ளி வாசல்ல அதிகமான கூட்டங்கள் வர இடம் பத்தலங்கிறதுனால கோட்டமேட்ல ஒரு பள்ளி வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம் பள்ளிக்கான்னு சொல்லி இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் முஸ்லிமீன்காக நம்ம எல்லாம் ஆரம்பத்துல பல முயற்சிகள் மேற்கொண்டோம். அதுல நீங்களும் ஒரு ஆளு. அதுக்காக நீங்க உங்களுடைய சொந்த பணங்கள் ஏதாவது உதவி பண்ணிருக்கீங்களா? கொடுத்துருக்கு. முஸ்லிமின் பள்ளியோட கட்டட நிதிக்காக வேண்டி கொடுத்துருக்கு. எவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்க? சுமார் ஒரு 18,000 ரூபாய் கொடுத்துருக்கு. 18,000 உங்க சொந்த பணத்தை ஒரு உதவியா கொடுத்துருக்கு. நாங்க ஒரு 2-3 பேர் சேர்ந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு இதுவரையில ஏதாவது ரசீது எழுதி அவங்க ஏதாவது உங்களுக்கு தரணும் இதுவரைக்கும் தந்திருக்காங்களா? நம்ம ரசீது கேட்கல, அவங்க தரவும் இல்லை. அதாவது நீங்க கேட்காவிட்டாலும் ரசீது தர வேண்டிய பொறுப்பு அவங்களை சார்ந்தது. இதெல்லாம் அதை பற்றி ஏதாவது ரசீது உங்களுக்கு தந்திருக்காங்களா? இல்ல, இது வரைக்கும் தந்தில்லை, எங்கிட்ட தந்தில்லை. உங்க கைக்கு இதெல்லாம் வந்தது இல்ல. இது முழுக்க உண்மை. அல்லாஹ்வின் மீது ஆணையம் உண்மை. வந்து இப்ப இருக்கக்கூடிய ஜாக்கினுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில துணை செயலாளர் ஜாக்குக்கு தமிழ்நாட்டின் மாநில துணை செயலாளர் இருக்கக்கூடிய இந்த ஐயூபு உங்களோட சேர்ந்து பார்ட்னராக நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சின்ன நீங்க 3 பேர் இருந்தீங்களோ? ஆமா. அப்போ நீங்க ஐயூபு தடாரவி 3 பேர் பார்ட்னரா இருந்தீங்க. அன்றைக்கு உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு உங்களுடைய பொருளாதாரம் இப்ப ஐயூபு வந்து உங்களோட எப்படி பார்ட்னரா சேர்ந்து என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு, என்ன ஏதுங்கிற பத்தி சொன்னீங்கன்னா. அன்னைக்கு வந்து என்ன வருமானம் இருந்துச்சு அதெல்லாம் இன்னைக்கு பின்தங்கிதான் இருக்கிறேன். ஒண்ணு இன்னைக்கு சொந்த தொழிலாம் பண்ணிட்டு தான் இருக்கும், பின்தங்கிதான் இருக்கணும். நான் ஐயோட நிலைமை இன்னைக்கு வேற. அப்படி என்ன அவருக்கு வித்தியாசம்? அதாவது பிசினஸ் பண்ற ரீதியா ரொம்ப முன்னோங்கி தான் இருக்கிறாரு. அவர் என்ன பிசினஸ் பண்றாரு, பிசினஸ் இல்லாம முன்னோங்கி இருக்கானா அதுல சந்தேகப்பட வேண்டியதா தான் இருக்கு நமக்கு. அப்ப இது மாதிரி பிளாட் பண்ண போறேன், அது பண்ண போறேன், சட்டையை பிடிச்சி பள்ளியாசல்ல கேட்காத ஒரு ஊர் மக்கள்கிட்ட போய் கேளுங்க. இவர்கள் நடக்கக்கூடியதையும் இவர்களுடைய கடந்த கால நிலையும் எந்த விதமான வெளிப்படையான எந்த தொழிலும் இல்லாம அவர்கள் பண்ணக்கூடிய ஆடம்பரம் அட்டகாசமும் இதெல்லாம் நீ யோசிச்சு பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம அவங்க சொல்ல குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா நம்மள மீது அவங்க வந்து பொருளாதார விஷயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா அது நாங்கள் அவர்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தவே இல்லை, அவர்கள் தான் எங்கள் மீது சுமத்த பதில் தான் சொல்றோம்னு சொல்லிக்கிட்டாரு. ஆனா நிறைய குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறாரு. அவங்கள என்ன சுமத்துறாங்கன்னு கேட்டா வந்து நான் அந்த கார்ல வந்து சுமோவை யூஸ் பண்ண சொந்த வேலைக்குன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. நானே அது எழுதிருக்கேன், யாரும் கண்டுபிடிச்சு போய் சிஐடி போட்டுலாம் செய்யல. நான் ஓப்பனா தமுக பொறுப்பாளர்ல இருந்து விலகும் பொழுது மிக குறைந்த நேரங்கள்ல வந்து நான் வீட்டுக்காக வேண்டி அந்த காரை எடுத்துக்கிட்டு போயிருக்கிறேன், அது இல்லைன்னு சொல்லல அப்படிங்கறத வந்து நானே ஒத்துக்கிட்ட விஷயம் தான். அது ஏன் ஒத்துக்கிட்ட விஷயம் அது என்னங்கிற நான் சொல்றதை விட தமுகவுடைய பொருளாளர் இருக்கார் பாக்குறாரு. ஜாக்கின் குற்றச்சாட்டுகளும் தௌஹீத் ஜமாத்தின் பதில்களும் இதன் தொடர்ச்சியை 2ஆம் பாகத்தில் காணலாம்.